ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு அதிகாலை நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா சிலு சிலுன்னு சாரலுங்க. நல்ல மழை. நேற்றுக்கு ஃபுல்லாமே மூச்சு விடாமல் மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையிலேயே நம்ம ஏரியா கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கறி மிளகா தாங்க பொரிக்க போகிறேன். நேற்றுக்கு ஒரு இடத்துல கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கறி மிளகா நல்லா கழுவிட்டு காம்பெல்லாமே நறுக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி தாங்க பொரிக்க போகிறேன். கறி மிளகான்னு சொன்னாலே எனக்கு வாயில் எச்சு ஊறிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு டிஷ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிளகாய் அவ்வளவா காரமாக இருக்காது, ஆனால் காரம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ருசியும் இருக்கும். இந்த மாதிரி நறுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக அந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். தக்காளி ஒரு 2-3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல அந்த கறி மிளகா தாங்க போடணும். கறி மிளகாவை போட்டு நல்லா வதக்கிட்டு அது பாதி வெந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி லைட்டாக முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு கூட நம்ம இதை பொரித்து சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்குங்க. நான் கன்சீவாக இருக்கும்போது முதல்ல அந்த கறி மிளகா சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் இதோட ருசி என்னை விட்டு போகவே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மிளகாவோட காரத்தை எடுக்கிறதுக்கு தான் பெரிய வெங்காயமும் தக்காளியும் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து வதக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ருசியான ஒரு டிஷ் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்து வதக்கி எடுத்தோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். தயிர் சோறுக்கு நல்லாயிருக்கும், ரசம் சோறுக்கு நல்லாயிருக்கும். குத்தரிசி கஞ்சும் கறி மிளகாவும் வச்சு சாப்பிட்டோன்னா 4-5 பிளேட்டு கஞ்சி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.